ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ப்ளூ லிப்ஸோட எபிசோட் 10 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடு பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ டெங் வந்து காரில் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம ஊசிஷனை பார்க்குறதுக்காக போயிட்டுருப்பாரு. போயிட்டுருக்கும்போது தான் நம்ம ஹெங்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். அதாவது வந்து நம்ம ஊசிஷன் வந்து ஒரு நாள் ஸ்கூட்டியில் போகும்போது வந்து ஒரு ஓல்டு லேடி மேலே இடித்ததாக சொல்லி அந்த ஓல்டு லேடியோட பசங்க வந்து நம்ம ஊசிஷன்ட்ட வந்து தகராறு பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஊசிஷன் வந்து அந்த பாட்டியை இடிச்சிருக்கவே மாட்டான். இடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறுத்திடுவான். ஆனாலும் அந்த பசங்க வந்து நம்ம ஊசிஷன் மேலே பழி போட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பாங்க. சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் அவனோட வேலையை கெடுக்க அவன் வேலை பார்க்குற இடத்துலையும் போய் தகராறு பண்ணிகிட்டு இருந்ததுனால அவனோட வேலையும் போயிடுச்சு. இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நம்ம டெங் வந்து காரில் போயிட்டுருப்பான். அப்போ தான் வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ணுவாங்க. அவங்க அம்மா கால் பண்ண உடனே வந்து நம்ம டெங்கும் ஃபோன் அட்டன் பண்ணுவான். அவங்க அம்மா என்ன கேட்பாங்கன்னா, நீ எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் சீக்கிரம் கிளம்புன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து டெங் என்ன சொல்கிறேன்னா, இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை முடிக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, நான் வந்து உன்னை எப்போ திட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் நீ கிளம்புனியா டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அதுக்கு டெங் வந்து அப்படிலாம் இல்லைம்மா, என்ன பேசுகிறீங்க, எனக்கு வேலை இருக்குது அதனால தான் நான் கிளம்புறேன். நான் அடுத்த தடவை வரும்போது நான் நிறைய நாள் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன். நீங்கள் எதுவும் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டு நம்ம டெங் என்ன கேட்குறேன்னா, நான் ஒரு வேளை வந்து கல்யாணம் பண்ணாமலே வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, தன்னோட பையன் வந்து கல்யாணம் பண்ணாமல் அப்படியே தனியாக இருக்கிறது என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. அதனால நீ எப்படியும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங் நான் சும்மா தான் சொன்னேன், ஃபோனை வைங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டெங்கு வந்து அவனோட வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போய் பார்த்தா வந்து அங்கே திங்ஸ் எல்லாமே கீழே சிதறி கிடக்கும். அப்போ வந்து அவனோட ஃபோன் எடுத்து அதில் நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும். அந்த மெசேஜஸ்லாம் கேட்டுட்ருப்பான். யார் அனுப்பியிருப்பானா, ஊசிஷன் தான். ஊசிஷன் என்ன அனுப்பியிருப்பான்னா, ஏன் நீ என்னோடய ஃபோனை வந்து எடுக்க மாட்டேங்கிற, எவ்வளோ தூரம் உனக்கு டச் பண்ண, ஏன் வந்து அட்டன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு டெங்குக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம டெங்கும் வந்து ஃபோனில் வந்து கேட்டுட்ருக்கான். கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவன் யாருக்கு கால் பண்ணுறான்னா வந்து ஊசிஷனுக்கு வந்து கால் பண்ணுறான். ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. அதனால வந்து இவன் டேரெக்டாக வந்து அவன் டெலிவரி பாயாக வந்து ஒரு கடையில் வேலை பார்ப்பான். அந்த கடைக்கு டேரெக்டாக வந்து நம்ம டெங் போகிறான். போய் வந்து ஊசிஷனோட இன்ஃபர்மேஷன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களும் எடுத்து தராங்க. ஆனால் அதில் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, அட்ரஸும் இல்லை. இதை பார்த்து கண்டுபிடிக்கவும் முடியாது. உடனே டெங் என்ன பண்ணுறான்னா வந்து, தேங்க்ஸ் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் காமிச்சு தேட ஆரம்பிக்கிறான். இவனும் வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோஸ் காமிச்சு இவனை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாருமே வந்து நான் இவனை பார்த்ததே இல்லை அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. இருந்தாலும் வந்து அவன் மனம் தளராமல் என்ன பண்ணுறான்னா வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கான், இவனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. யாருமே பார்க்கலன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவனும் வருத்தத்தில் வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போயிட்டே இருக்கான். நடந்து போயிட்டு ஏதோ யோசிச்சுட்டே போயிட்டுருக்கும்போது தான் வந்து அவனுக்கு ஒரு கால் வரும். யார் பண்ணுவான்னா வந்து நம்ம ஹாவோ தான் பண்ணுவார். பண்ணி என்ன சொல்லுவார்னா வந்து, நான் வந்து ஊசிஷனை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தேன். என்னோடய ஃப்ரெண்ட், அதாவது என்னோட அடியாள் கர்லின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு வந்து கத்தி குத்துப்பட்டு அடிபட்டுட்டு இருந்தான். அதனால் அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகும்போது ஊசிஷனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப நன்றி, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். உன்னால தான் வந்து இப்போ என்னால் ஊசிஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து ஹாவோ என்ன கேட்குறான்னா, நீ அப்போ வந்து ஜின்யாங்க்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து டெங் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் நான் ஜின்யாங்க்கு வந்துட்டேன். நான் உன்ட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனால் வந்து டக்குன்னு எல்லாம் நடந்ததுனால சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கு சொல்கிறான். சரி அப்படின்னா நீ வந்து எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறியா, நான் போய் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே ஹாவாக ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம டெங்கு அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்காக ஒரு கேப் புக் பண்ணி அதில் வந்து போயிட்டுருப்பான். போயிட்டுருக்கும்போது வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும். எங்கேயுமே நகர முடியாது. டிராஃபிக் வந்து ரொம்ப தூரத்துக்கு இருக்குது போல். அங்கே பார்த்தாலே வந்து அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிற மாதிரியே தெரில. அதனால் நம்ம டெங் வந்து அந்த டிரைவர்கிட்ட வந்து எப்போ இந்த டிராஃபிக் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு அந்த டிரைவர் வந்து எனக்கு எப்படி தெரியும், அது எப்போ கிளியர் ஆகும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னதுனால நம்ம டெங் என்ன பண்ணான்னா அந்த கார்லேருந்து இறங்கி ரோட்டில் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். வேகமாக ஓடுறான் அந்த ஹாஸ்பிட்டல் தேடி. ரொம்ப தூரம் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல். இருந்தாலும் நான் வந்து அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்ற இதில் வந்து அவனும் ஓட ஆரம்பிக்கிறான். ஓடினதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸ்கிட்ட வந்து ஊசிஷன்னு ஒரு பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கானான்னு கேட்குறாங்க. அந்த நர்ஸை வந்து யோசிச்சுட்ருக்காங்க. உடனே டெங் வந்து இல்லை அவன் பேஷண்ட் இல்லை, பேஷண்ட்டுக்கு கார்டியனாக வந்திருக்கலாம், அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ்கிட்ட கேட்குறாங்க. நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் தரமாட்டோம், இது வந்து ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸை நீங்கள் கேட்குறதுக்காக என்னால் தர முடியாது, அதுவும் நீங்கள் கிளியராக வேறு சொல்ல மாட்டேங்கிறீங்க, பேஷண்ட் நேம் கூட தெரிலன்றீங்க,
நான் எப்படி உங்களுக்கு குடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்ப தான் வந்து தெங்கு என்ன சொல்றான்னா வந்து, இது வந்து ரொம்ப ரேரான டிசீஸு. அந்த டிசீஸ் இருக்கவங்களுக்கு வந்து பொழைக்கிற சான்ஸே ரொம்ப கம்மி. இந்த மாரி யாரையாவது பார்த்துருக்கீங்களா? கம்மி பேர் தானே இருப்பாங்க. அவங்களோட ரூம் நம்பர் சொல்றீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நர்ஸ் வந்து நீங்களே போய் அங்க தேடிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிய காமிப்பாங்க. அங்க போய் பார்த்தா, ஒரு ரோட் மேப் மாரி இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல. அப்போ வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்க பேஷண்ட்லாம் இருக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. அதில வந்து கண்டிப்பா நம்ம ஊசிஷியன் வந்து பிரைவேட் ரூம் எடுத்துக்க மாட்டான். அதனால எல்லாரும் இருக்க ரூம்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவன் கரெக்ட்டா ஃப்ளோர் கண்டுபிடிச்சு, அந்த ஃப்ளோர்ல வந்து ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்கான். ஒவ்வொரு ரூமா தேடிட்டு இருக்கும்போதும் வந்து நம்ம ஊசிஷியன வந்து நம்ம டெங்கால கண்டுபிடிக்க முடியல. அப்படியே போயிட்டுருக்கும்போது தான் வந்து ஆப்போசிட்ல வந்து நம்ம ஊசிஷியன் நடந்து வரத பார்த்துட்டான். பார்த்துட்டு நம்ம டெங்கு வந்து ஷாக் ஆகுறான். ஷாக் ஆகி நம்ம ஊசிஷியன கூப்பிடுறான். ஆனா ஊசிஷியன் என்ன பண்றான்னா வந்து, பயந்து அப்படியே நின்னுட்டு, நான் எதுக்காக இவன மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு திரும்பி ஓட ஆரம்பிச்சுட்டான். இவன் ஓடுனதுக்கப்புறம் இவன் பின்னாடியே வந்து நம்ம டெங்கு வந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்படியே வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொரத்திக்கிட்டே இருக்கானுங்க. எதுக்காக ஊசிஷியன் ஓடுறான்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு ஊசிஷியன் ஓடி போய் என்ன பண்ணுறான்னா வந்து, அந்த டோர் இருக்கும்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் அதாவது எக்ஸிட் ரூமில் வந்து டோர் வழியா வந்து அவன் ஒளிஞ்சுக்கிட்டான். அதையும் கண்டுபிடிச்சு நம்ம டெங்கு வந்துருவாரு. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எதுக்காக ஓடிட்டே இருக்க? எவ்வளோ நாள் ஓடிட்டுருப்ப? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கு வந்து ஊசிஷியன்ட்ட கேட்குறான். ஊசிஷியன் என்ன சொல்றான்னா, நீ தானே விட்டுட்டு போன. அப்புறம் எதுக்கு திருப்பி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்பதான் டெங் என்ன சொல்றான்னா, "இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. ஆல்ரெடி நீ கஷ்டத்துல இருக்க. அதனால தான் நான் வந்து உன்ன ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன். நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் சிரிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் என்ன பண்றான்னா, ஊசிஷியன வந்து கட்டிப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, ஊசிஷியன் என்ன பண்றான்னா வந்து, நம்ம டெங்கோட ஷோல்டர்ல வந்து செம்மையா கடிக்க ஆரம்பிச்சுட்டான். கடிச்சத அந்த வலியில வந்து நம்ம டெங்கும் கத்த ஆரம்பிச்சுட்டான். இப்படியே 2 பேரும் கத்திட்டு இருந்ததுனால, ஒரு நர்ஸ் வந்து அந்த ரூம்க்கு வராங்க. வந்து, "என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? 2 பசங்களும் வந்து ஒரே ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படியா கத்திட்டு இருப்பாங்க? இது வந்து ஹாஸ்பிட்டல். உங்களோட வீடு கிடையாது. இங்க வந்து நெறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால நீங்க எது பேசினாலும் அமைதியா பேச முடியாதா உங்களால?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊசிஷியனும் டெங்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு, "என்ன மன்னிச்சிருங்க. எங்களுக்கு தெரியாம பண்ணிட்டோம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து அந்த நர்ஸு, "நீ தானே ஒரு பையன தேடி இங்க வந்தப்ப, அந்த பேஷண்ட்டோட அட்ரஸ் கூட தெரியாம?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் கிட்ட கேட்குறாங்க. "ஆமா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறமேட்டுக்கு, "சரி ஏதாவது பண்ணுங்க. ஆனா வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து கத்திட்டு இருக்காதீங்கன்னு" சொன்னோனே, நம்ம ஊசிஷியன் என்ன பண்றான்னா, அந்த ரூம விட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டான். டெங்கும் அப்படியே கிளம்புறான். நம்ம ஊசிஷியன் என்ன பண்றான்னா, அவனோட அக்காவ பார்க்கறதுக்காக வராங்க. டெங்கும் வந்து ஊசிஷியன் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அப்போ ஊசிஷியன் என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட அக்காவை வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க அக்காவை வந்து எழுப்பி விட்டுட்ருக்கான். அதை வந்து அவங்க அக்கா வந்து அங்கே ஒருத்தவன் நிற்கிறத பார்த்துட்டு, அவன் யார் உனக்கு தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம ஊசிஷியன் வந்து அவன் யாருன்னே தெரியாது, எதுக்காக இங்கே வந்திருக்கானும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேறு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன்கிட்ட வந்து நீ ஏதாவது தகராறு பண்ணியிருக்கியா, இல்லை அமௌண்ட் வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஊசிஷியன் வந்து "அப்படிலாம் இல்லைக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவ வந்து அந்த டெஸ்ட் ரூமுக்கு வந்து அனுப்பிவிட்டு அவன் வெளியில வெயிட் பண்ணிட்டுருக்கான். அப்போ வந்து டெங் வந்து திருப்பி வரான். திருப்பி வந்த உடனே அந்த ஊசிஷியன் பார்த்துட்டு, "எதுக்கு திருப்பி வந்த? நீ தானே என்னை விட்டுட்டு போன. அப்புறம் எதுக்கு திருப்பி இங்கே வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். நம்ம டெங் என்ன சொல்றான்னா, "இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்க அக்காவோட ஹெல்த் தான் முக்கியம். நான் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாம உனக்கு நெறைய பிரச்சனைலாம் நடந்ததுன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நான் இல்லாதப்ப அப்படி என்னதான் நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷியன்ட்ட வந்து கேட்டுட்ருக்கான். ஊசிஷியன் அதுக்கு என்ன சொல்றான்னா, "அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ தான் என்ன விட்டுட்டு போனல்ல. அப்புறம் என்ன திருப்பி வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே நம்ம டெங் வந்து, "ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க? இப்படிலாம் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்பதான் வந்து அவங்க அக்காவும் வந்து டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு வெளியில வராங்க. வெளியில வந்தோனே திருப்பி வந்து நம்ம டெங்க பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு திருப்பியும் வந்து, "உங்களுக்கு 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து ஊசிஷியன்ட்ட கேட்குறாங்க. ஊசிஷியன் வந்து, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் யாருன்னே தெரியாதுன்னு" சொல்லிட்டுருக்காங்க. திருப்பியும் வந்து நம்ம ஊசிஷியன் வந்து அவனோட அக்காவ வந்து அந்த பெட்ல வந்து படுக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டுருக்கான். கூட்டிட்டு போய் படுக்க வச்சதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டெங் வந்து அங்கேயே தான் நின்னுட்டுருக்கான். அப்பதான் வந்து ஊசிஷியன்ட்ட வந்து கேட்குறாங்க, "எதுக்காக அவர் அங்கேயே நின்னுட்டுருக்காரு? நீ தெரியாதுன்னு சொல்ற, ஆனா அவர் அங்கேயே நின்னுட்டுருக்காரு. ஏதாவது இருக்கும் போய் பேசிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியனோட அக்கா வந்து சொல்றாங்க. உடனே ஊசிஷியனும் என்ன சொல்றான்னா, "இருங்க நான் போய் பேசிட்டு வரேன். நீங்க இப்படியே படுத்து ரெஸ்ட் எடுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எனக்காக" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காகிட்ட வந்து ஊசிஷியன் சொல்லிட்டு நம்ம டெங்க பார்க்கறதுக்காக வந்து நம்ம ஊசிஷியன் போயிட்டுருக்கான். அப்பதான் அவங்க அக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஏதாவது பணம் பிரச்சனையா இருந்தா என்ட்ட சொல்லு. என்னால தான் இந்த பிரச்சனை நடக்குதுனாலும் என்ட்ட சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஊசிஷியன், "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து வெளியில போய் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "வேற எந்த பிரச்சனையும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷியன் வந்து அவங்க அக்காகிட்ட சொல்லிட்டு, என்ன பண்றான்னா, டெங்க வந்து மீட் பண்றதுக்காக போறான். போனவன் வந்து
அந்த ரூமோட வெளியில் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊசிஷன் அப்போ தான் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஹாஸ்பிட்டல், என் அக்காவுக்கு வேறு நிறைய ரெஸ்ட் வேணும், அதனால வந்து நம்ம இங்கே பேச வேணாம், எதாக இருந்தாலும் வெளியில் போய் பேசலாம்னு சொல்கிறான். உடனே டெங்கும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம டெங்கு என்ன சொல்கிறான்னா, என்னை மன்னிச்சிரு உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஊசிஷன் வந்து அவ்வளோதானா, இதை பேசுகிறதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து டெங்கிட்ட சொல்கிறான். டெங் என்ன கேட்குறேன்னா, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா ப்ளீஸ், நான் வந்து கெஞ்சி கேட்குறேன், நான் பண்ணது தப்பு தான், நான் வந்து செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணிட்டேன், என்னோடய முடிவை மட்டும் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷன்ட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு ஊசிஷன் வந்து அவ்வளோதானே, நான் வந்து கிளம்பவா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே தான் கேட்டுட்ருக்கான். ஆனால் டெங் என்ன சொல்கிறான்னா வந்து, நான் உன்னை விட்டுட்டு போகணும்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டு பார்த்துட்ருக்கான். அதுக்கு வந்து ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, எப்படி பார்த்தாலும் நீ என்னை வந்து விட்டுட்டு தானே போக போகிற, திருப்பி வந்து நம்ம ஒன்று சேர்ந்தாலும் நீ எப்பயாவது ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து திருப்பி அதே வந்து பேசிகிட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா, அன்றைக்கி வந்து நீ வந்து ஒரு பொண்ணு கூட வந்து வெட்டிங் ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணுறத வந்து நான் பார்த்தேன், அதனால தான் வந்து நான் வந்து நீ நல்லா இருக்கணும், நீ வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுனால உன்னை விட்டுட்டு போனேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கு வந்து ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன தான் சொன்னாலும் என்னால் ஒத்துக்க முடியாது, நீ எப்படி என்னை விட்டுட்டு போயிட்டுருக்க, என்னை வந்து ஒரு பொம்மை மாதிரி தானே ட்ரீட் பண்ணுற, வேணுன்றப்ப வச்சுக்கிற, அதுக்கப்புறமேட்டுக்கு விட்டுட்டு போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனும் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் டெங் வந்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமேட்டுக்கு தான் வந்து நம்ம ஊசிஷன் வந்து கொடுத்தாலும் திருப்பி விட்டுட்டு போயிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு டெங் என்ன சொல்கிறான்னா, அப்போல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு செம்மையாக கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு வந்து ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து கில்ட்டி ஃபீலிங்ஸாக இருக்குது, எனக்கும் உன்னை பிடிக்கும் தான், ஆனால் வந்து நீ வந்து நிறைய எனக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருக்க, நான் வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கேன், அதுவும் மட்டும் இல்லாமல் எனக்கும் வந்து நீ நல்லா இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீ என் கூட சுற்றிட்டு இருந்தீன்னா நீ வந்து என் கூடயே சேர்ந்து கீழே தான் வந்துடுவ, அதுவும் இல்லாமல் எனக்கு ப்ராப்பராக ஒரு ஜாபும் இல்லை, டிகிரி கூட இல்லை, நான் வந்து வெறும் பாரில் தான் பாடிட்டுருக்கேன், உன் கூட சேர்ந்தேன்னா நான் வந்து அப்படியே உன்னை வந்து கீழே இழுத்துருவேன், என்னால் உனக்கு பிரச்சனை தான் வரும், அதனால் நம்ம பிரிகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷன் வந்து நம்ம டெங் கிட்ட சொல்லிட்டு போகிறான். டெங்கும் வந்து அவன் போகிறத அப்படியே பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து அவங்க அக்கா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஊசிஷனும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து ஃபுல்லாகவே டெங் தான் மனசில் வந்துகிட்டே இருக்கான். அதனால வந்து அவனுக்கு தூக்கமும் வரல, இந்த பக்கமும் அந்த பக்கமும் புரண்டுட்டே தான் இருக்கான். அப்போ தான் வந்து ஃபுல்லாக யோசித்து பார்த்துட்ருக்கான். நம்ம டெங் வந்து ஊசிஷனுக்கு வந்து தலையை தொடச்சிக்கிட்டே வந்து ஒன்று சொல்லிகிட்ருப்பான். என்ன சொல்லிகிட்ருப்பான்னா வந்து, நீ வந்து உன்னை எது கூடயுமே கம்பேர் பண்ணாமல் நீ உன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் வந்து நம்ம ஊசிஷனுக்கு வந்து ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் பெட்லேருந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு திருப்பியும் படுக்க ஆரம்பிக்கிறான். திருப்பியும் படுக்கும்போதும் வந்து திருப்பியும் அவனுக்கு வந்து டெங் தான் ஞாபகம் வரான். டெங் வந்து அவனை நீ வந்து உன்னை பத்திரமா பார்த்துக்கணும், உன் கூட வந்து நான் 24 மணி நேரமும் இருக்க மாட்டேன், அதனால வந்து நீ யார் கூடயும் சண்டை போடாமல் அமைதியாக இரு, அமைதியாக இருந்து எல்லாத்தையும் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட சொன்னதெல்லாம் வந்து திருப்பி வந்து நம்ம ஊசிஷன் வந்து படுத்துக்கிட்டே வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் வந்து நம்ம ஊசிஷன் வந்து எந்திரிச்சு என்ன பண்ணுறான்னா வந்து அவங்க அக்காவுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். அப்போ தான் அவங்க அக்கா என்ன நோட் பண்ணுறாங்கன்னா, நீ நேற்று தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஊசிஷன் வந்து இல்லையே நான் நல்லா தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அக்கா வந்து நேற்று ஃபுல்லாக நீ புரண்டுட்டு இருந்ததை மட்டும்தான் பார்த்தேன், அந்த சவுண்டு மட்டும்தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஊசிஷன் வந்து என்ன மன்னிச்சிடுங்க, அப்போ அவ்வளோ சவுண்டு கேட்டுருந்துச்சா, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு ஊசிஷன் கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து அவங்க அக்கா வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை, சும்மா சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு, உனக்கு தான் தூக்கம் வரல, நீ வேணால் வீட்டுக்கு போயிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் நேற்று ஒரு பையன் வந்திருந்தான்ல, அவன் இப்போ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவன் இனிமேட்டு வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து நம்ம டெங் வந்து வெளியிலேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஊசிஷன் வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியில் போகும்போது தான் வந்து அங்கே டெங்கை பார்க்குறான் வெளியில் உட்காந்துருக்கத. நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நீ தான் நேற்றே வந்து உன்னை கிளம்ப சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்கான்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து டெங் என்ன சொல்கிறான்னா, நான் உங்கள் அக்காவுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனால் எந்த ஃபுட்டு உங்கள் அக்காவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரில, அதனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். உடனே ஊசிஷன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, நான் உன்னை வாங்கிட்டுலாம் வர சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இல்லை நீ சொல்லலை, நான் வாலண்டியர் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து நம்ம டெங் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷன் வந்து சரி என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பில்லை வந்து பே பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.